Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட இருந்து கேட்கணும். இப்போ உங்களுக்கு வந்து half yearly exam physics வந்து முடிஞ்சிருக்கும் 11th-க்கும் சரி 12th-க்கும் சரி. நீங்க எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருந்தேன். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றத வந்து மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த கெமிஸ்ட்ரியை ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய ஆப் கார்விட் பார்த்தீங்கன்னா இந்த 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வால்யூம் 1ல இருந்து 100, வால்யூம் 2ல இருந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ கரண்டா நீங்க கார்விட் அப்படின்ற நம்மளுடைய ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க டைரக்டா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள மறக்காம சொல்லிடுங்க. எப்படி இருந்தாலும் சரி, நான் சுத்தமா பண்ணல சார், அதனால ஃப்ரஸ்ட்ரேட்லாம் ஆக வேண்டாம். நமக்கு அடுத்த எக்ஸாம் இருக்கு, முடிஞ்சதை பத்தி நம்ம யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ இருக்கிற இந்த நேரத்துல பயன்படுத்தணும். நிறைய பேர் அதை பண்றது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சரியா எழுதல, நான் எதுக்கு அடுத்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே விட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல அம்மா ஃபோன் வருது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம ஒரு எக்ஸாம் சரியா எழுதல அப்படின்னாலும் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க நல்ல எஃபர்ட் போடுங்க. நல்ல எஃபர்ட் போட்டாதான் அடுத்த எக்ஸாம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாம் நீங்க நல்லா பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் நீங்க நல்லா பண்ணும்போது நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாமோ ரிவிஷனோ வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தை மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.